இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய தினமதில் கூட நம்ம ஆண்டவருடைய ஒரு வசனத்தை நம்ம பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 6வது வசனத்தில், அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின் படியையும் நியமங்களின் படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாக இருந்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ இது யாரை குறித்து என்று நம்ம பார்க்கும்போது சகரியா எலிசபெத்தை குறித்து சொல்லப்படுகிறதான ஒரு வசனமாக இருக்கிறது. அப்போ யூதேயா தேசத்தில் தேவ சந்நிதியிலே தூபம் காட்டுகிற ஆசாரிய ஊழியத்தை செய்தவர்கள். ஆசாரிய ஊழியம் என்பது ஒரு சாதாரண ஊழியம் கிடையாது. தேவனுக்கும் மனிதனுக்கும் முன்பாக நின்று அந்த ஊழியத்தை உத்தமமாய் தேவனுக்கு செய்கிறார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ இருவருக்குமே வயது சென்ற நிலைமை இருக்குது. அவர்கள் தேவனுக்கு முன்பாக அப்படி இருந்தும் கூட தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவர்களாய் அவர்கள் நடந்து, குழந்தை இல்லை ஆனாலும் கூட அவர்கள் சமுதாயத்திலும் ஊழியத்திலும் குடும்பத்திலும் குற்றமற்றவர்களாய் அவங்க காணப்பட்டாங்க நம்ம பார்க்குறோம். தேவன் அவர்கள் ஆசீர்வதித்து, அதாவது இயேசு கிறிஸ்துவுக்கு வழிகளை ஆயத்தம் பண்ணும்படியாக யோவான் ஸ்நானகனை அவங்களுக்கு குழந்தையாக கொடுத்தார் என்பதை நம்ம பார்க்குறோம் வசனத்தில். அப்போ தேவனுக்கு குற்றமற்றவர்களாக நடந்து கொள்ளும்போது கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பாய் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக நம்ம கற்றுக்கொள்கிற ஒரு பாடமாக இருக்கிறது. அப்போ நம்ம கூட இந்த நாட்களில் நம்ம குற்றமற்றவர்களாக இருக்கிறோமா, தேவனுக்கு முன்பாக நம்ம எப்படி நடந்து கொள்கிறோம், அப்போ நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். ஆண்டவரே சாட்சி, வசனமே சாட்சி கொடுக்குது, அவங்க குற்றமற்றவர்களாக நடந்து கொண்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நாம் கூட தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவர்களாக வாழும்போது சகரியா எலிசபெத்தை ஆசீர்வதித்த தேவன் நம்மையும் நிச்சயம் ஆசீர்வதிப்பார். நம்மையும் நிச்சயம் அவர் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.